அவருக்கு பேஷன், அவருக்கு ஹீரோக்கு யாருக்கு என்ன பேஷன்? நடிக்கணும்ன்றது பேஷன். முதல்ல இந்த கதையினுடைய ஆரம்பமே சொல்லட்டுமா? ஆரம்பமே அவன் விமனேஸ்வரன் தெரியுது. அப்புறம் தான் கடைசி காட்சியை சொல்றது வேண்டாம். 8வது கிளாஸ் வரைக்கும் இப்ப எல்லாத்தையும் தூக்கி போடுறது இருக்கு தெரியுமா? வெயிட் பண்றதே கிடையாது. இது வந்து இன்டீரியர் வில்லேஜ்ல வேற ஒரு நாட்டில் இருக்குது. 8வது வரைக்கும் இன்டீரியர் வில்லேஜ்ல வரல. இல்லைங்க, 8வது வரைக்கும் பாசுங்க, ஆல் பாசுங்க, ஆல் பாஸ் சரியா புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வி யாராவது கேட்கறீங்களா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே வாங்க. என்ன சொல்றீங்க? இந்த படத்துல நடிக்க காரணம் என்ன உங்களுக்கு? அருவின்றது நறுமணம் தான். குழந்தைகள் நறுமணமா இருக்கணும்ன்றதுனால இது அந்த குழந்தைகளை நறுமணமா பார்க்கணும். அதை வச்சு தான் பப்பு வாங்க. வந்துட்டேன். இந்த படத்துல நடிக்க காரணம் என்ன? எடுத்த உடனே 2 டபுள் ஹீரோ எதனால சூஸ் பண்ணீங்க? பேமெண்ட்டுங்க. சொல்லிட்டீங்க. சும்மா சொன்னேன், ஜோக்ஸ் பார்ட். ஒரு நல்ல கதையில பார்ட்டா இருக்கிறது எப்பயுமே பிடிக்கும். ஸோ அதில் வந்து எல்லாருமே இதுல ஹீரோஸ் தான். இவங்க ஹீரோ, அவங்க ஹீரோ, இவங்க ஹீரோயின் இல்லாம எல்லாருமே கேரக்டரா ஒரு லைஃப் போகுன்றக்காக இதுல நம்மளும் ஒரு பார்ட்டா இருக்கலாம்னு சொல்லி விஷ் பண்ணதுனால தான் நான் இதுல ஒரு பார்ட்டா இருக்கேன். படத்துல என்ன வயசு? பப்புக்கு வந்து 30-31 ஆகும். இல்ல தொடர்ந்து செகண்ட் ஹீரோவா வருவீங்கன்னு பார்த்து முதல் ஹீரோ எப்போ ஆவீங்க? சீக்கிரம் உங்களுடைய எல்லாரோட ஆசீர்வாதத்தோட சீக்கிரமா. அப்படி இல்லை, நானும் அவங்க கூட இருந்து இங்க இருக்கிறதுனால ரொம்ப உண்மையா ஆசையா கேட்கறாங்க. ஸோ இங்க இருந்து இங்க இருக்கிறதே நான் ஒரு பெரிய ஒரு டிராவலா நான் பாக்குறேன். இதுல இருந்து ஹீரோவா கடவுளுடைய பிளெஸிங்ல சீக்கிரமா ஆயிடுவேன். படத்துல ஒரு சின்ன குழந்தை பச்சை கலர்ல பண்ணுறாங்க. அது எந்த மீனிங்ல வச்சீங்க? அது சிலது வந்து எங்களுக்கு புரிதல் இல்லை, அதான் கேட்குது. காட்டுக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறதாக அந்த மக்கள் நம்புறாங்க. அதுதான் வச்சீங்க. ஆனா கடவுள் காப்பாத்தலையே. எதுவுமே பண்ணல. காட்டு கடவுளும் மாதவானி வராத இந்த ஊர்ல அவங்க அதை பழகுறாங்க, அப்படியே சொல்லி பழகி இருக்கிறாங்க. அதனால ஒரு பொண்ணு மட்டும் தான், ஒரே சின்ன பொண்ணு மட்டும். இதுவே ஒரு ரெண்டாவது கதையை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னீங்க. எதுக்காக இதை பாருங்க தெரிஞ்சுக்கலாமா? குழந்தைகள் படிக்க வைக்கிறது தான் இது முதல். அது பேக்ராப்ல ஃப்ரண்ட்ல என்ன இருக்குது இதுதான் இதுல இருக்கிறது. குழந்தைகள் படிச்சு வரணும், மேலும் மலைவாழ் மக்கள் மேலும் படிச்சா மேலும் மேலுக்கு வருவாங்க. அந்த ஒரு தேதி தான் நாங்கள் இதை வச்சு கதை எடுக்கிறோம். சரி, அவரை கொலை பண்ணிடுறாங்க, அவரை சின்ன பொண்ணு கொலை பண்ணுறாங்க, மறுபடியும் ஒரு 4 பேர் வரிசையா சாகுறாங்க. அது எப்படி யார் இவங்க எல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை இவரையும் கொன்னதுனால அந்த குழந்தை வந்து அந்த ஊருக்கு இவங்களால இதாயிருக்கணும் பழி வாங்கிடுறாங்க. அந்த குழந்தை ஆவியா வந்து பழி வாங்கி இந்த ஹீரோயின் ஒரு இந்த அம்மா வந்து திடீர்னு ஆடுறாங்க, அந்த அம்மா ஒருத்தர் ஆடுறாங்க. அது அந்த குழந்தை வந்து ஆவியா வந்து இவங்களுக்கு இந்த விஷயத்த ஒண்ணுன்னா சொல்லுது. பாஸ்ட் பர்சன்ட் சொல்லுது. நல்ல நாட்டு சார், அதுல படத்துல வந்து 8வது வரையும் பசங்க எல்லாருமே ஆல் பாஸ் பண்ணி நீங்களே ப்ரொடியூசரு. ஆனா அவ்வளவு சூப்பரான கேரக்டர் வில்லனுக்கு கொடுத்துருக்கு. அவர்தான் இன்டர்வியூ பண்றாரு, எல்லாம் பண்றாரு. எப்படி அந்த கேரக்டர் கொடுக்க மனசு நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். டீச்சரா நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா வகுப்படுத்தது அவருதான். சொன்னீங்கல்ல அவங்க 8th கிளாஸ் அதெல்லாம் சொன்னாங்கல்ல. இப்போ நீங்க எடுத்துக்கிற அதே கிராமத்துல இங்க நடக்குதா? இருக்கிறாங்களா? அதே படிச்சுட்டு இருக்காங்களா? எது இப்போ நீங்க எடுத்துருக்கீங்க 5th கிளாஸ் எல்லாம் ஒரே இதுவா? ஆமா. அந்த மாதிரி இன்னமும் அவங்க கிராமத்துல பண்ணிட்டு இருக்காங்களா? பண்ணிருக்காங்களா கேட்கறேன். அது நம்ம எடுத்தது வந்து ஒரு அதாவது 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்திருக்கிறோம். இன்னைக்கு எடுக்கல. அன்னைக்கு அப்படிதான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் மாடி வேலையாய் வந்திருக்குது. அவ்வளவு 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை எடுத்திருக்கீங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்தது. இது எல்லாமே இந்த 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதனால பணம் அந்த பழைய நோட்டுலாம் வரும். ஆமா ஆமா ஆமா. சூர்யாவும் உங்களுக்கு என்ன அவங்க வந்து என்னோட மாமா பொண்ணு. ஸோ அதனால சின்ன வயசுலேருந்து என் மேலே ஆசைப்பட்டு இருந்திருக்கிறாங்க. அது வந்து அவங்க வளர்ந்தா கூட அதை மறக்கல. அந்த ஞாபகங்கள் அப்படியே இருக்குது. அதனால அது ஒரு அருமையான ஒரு அவங்களோட ட்ரீம்ல வந்ததுனால அவங்கள தேடுறாங்க. அவங்களே நாங்கள் தேடி வர்றாங்க. ஹீரோயின் சென்டர்ல வாங்க. வாங்க உள்ள கம் உள்ள வாங்க. ஒரு கேள்வி வச்சிருக்காரு கொஞ்சம்.
நல்ல மனுஷன் கேட்க இப்போ மாட்டேன். ஒரு சீனு இன்டர்வியூஸ்னு வருது, மோஸ்ட்லி வந்து பெண்கள்னாவே வந்து அபியூஸ் தான் வருது. இப்போ படத்தை எப்படி தான் காமிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த பொண்ணு வந்து கோல்டாக அதை பற்றி பேசதே இல்லை. சமீபத்தில் அது நிறைய சினிமாலே நடந்திருக்கு. இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, நாங்கள் நடிக்கிறதுக்கு போகிறோம் அப்படின்றது. அதில் என்ன நினைக்கிறீங்க? அதை சொல்லுங்க முதல்ல. ஏன்னா அதானே மெயின், அதுதானே மதனோட கேரக்டர் பெண்கள்னாவே இந்த மாதிரி போய் வேலைக்கு தேட போகணும். நான் எங்க கையில சென்டர்ல வந்தீங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம நடக்கலாம் ஒரு எக்ஸாம்பிளாக அடுத்த கேள்வி யாருக்காவது இருக்கா? ஆடினி வந்து நிறைய ஹீரோயினா எல்லா படத்துலயும் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துல காமெடியன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க, என்ன காரணம்? யாருக்கும் பிடித்த படம் யாரும் கிடையாது. எல்லாருமே அவங்கவுங்க ஹீரோ ஹீரோயின் இவங்க தான் ஹீரோயின். அதை தாண்டி எல்லாருமே பப்புக்கு அப்படியே உங்க சாப்பா கேக் விட்டுருங்க. நானே சொல்றேன், இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாள். அப்படியே